நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நான் போதிக்கும் போது புரியாது, நீங்க பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்றேன், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்க படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்க சாம்பலா தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாதவரை நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லை. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போறீங்க, மகிழ்ச்சியில தூங்க போறீங்க. பார்க்க நீங்க இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்க சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா? அதனால இப்ப நான் பேசுறது வேடிக்கையா இருக்கும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கான், உலகத்துல பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு இருக்கான். அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். நாங்க அதெல்லாம் படிச்சு, எங்க அப்பா எனக்கு முன்னத்தி ஏற, எங்க அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன்